வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 2026 தேர்தல் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்று மக்கள் ஒரு கருத்து கணிப்பு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரும் என்று இன்னொரு பக்கம் பேசிட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தாவேகா வேட்பாளர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டு திடீரென பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர் மீது கொலை மிரட்டல் விடுவதாக சேகர்பாபு மீது பரபரப்பு புகார் அளித்திருக்கிறாரு தாவேகா வேட்பாளர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. என்ன நடந்துச்சு, தாவேகா வேட்பாளருக்கு எதற்காக கொலை மிரட்டல் விட்டிருக்கிறாரு அமைச்சர் சேகர்பாபு என்று பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழுமா இல்லை அதே ஆட்சி தொடருமா என்ற கேள்விகள் மக்களில் எழுந்துள்ளது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தாவேகா வேட்பாளருக்கு கொலை மிரட்டல், அமைச்சர் சேகர்பாபு மீது பரபரப்பு புகார், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. சென்னை துறைமுகம் தொகுதி தமிழக வெற்றி வேட்பாளர் சினோரா அசோக் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆன்லைன் மூலம் அதிரடியாக புகார் அளித்திருக்கிறார். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற அன்று அமைச்சர் சேகர்பாபுடன் வந்த நபர்கள் தன்னை தாக்கி அவங்க தனது புகாரில் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளில் தன் மீது தாக்குதல் நடத்தப்படலாமா என அவர் பெரும் அச்சம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு தனக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். புகார் அளித்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த சினோரா அசோக் தமிழகத்தில் பீகார் மாநிலத்தை விட மோசமான முறையில் ரவுடிசம் நடப்பதாக அமைச்சர் சேகர்பாபை சாடியிருக்கிறார். தற்போது கூட மர்ம நபர்கள் ஆட்டோவில் வந்து தன்னை அச்சுறுத்தி விட்டு செல்வதாக வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார். மேலும் மருத்துவமனையில் அமைச்சருக்கு சாதகமான முறையில் தவறான மருத்துவ அறிக்கைகளை தயாரித்து வழங்குவதாக குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இந்த தொடர்ந்து மிரட்டல்கள் தனது உயிருக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து நேரலாம் என்பது தனக்கு தனிப்படை பாதுகாப்பு வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். தேர்தல் முடிந்த முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் ஒரு வேட்பாளர் அமைச்சருக்கு எதிராக புகார் அளித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ரவுடிசம் மற்றும் அச்சுறுத்தல்களை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறை மீது அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அமைச்சர் ஆதரவாளர்கள் அராஜகத்தால் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்த அமைதியான முறையில் வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என தாவேகா தொண்டர்களிடம் கோரிக்கையாக உள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சென்னையில் அரசியல் பதற்றம் அதிகரித்துள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.